இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திமுக செயலக அணி மாவட்ட அமைப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் 3 ஆண்டுகளாக 3500 கிலோ போதைப்பொருள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்களை கடத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. திமுக மற்றும் அதனை சார்ந்தோருக்கு ஜாஃபர் சாதிக் நிதி அளித்துள்ளதாகவும் தொடர்ந்து செய்திகள் வந்தன. இப்போது அந்த போதை பணத்தில் அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளித்துள்ளதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தன்னுடைய ஆட்சியில் தனது கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கும்போதே 3 ஆண்டுகளாக போதைப்பொருள் மாஃபியா நடத்தி வந்த ஜாஃபர் சாதிக்கை பிடிக்காமல் விட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் அவனுக்கு திமுகவில் கட்சி அங்கீகாரமும் அளித்திருக்கிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டு பின்பு டெலீட் செய்த பதிவுகளில் இருந்தே ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கம் காட்டியது தெரிய வருகிறது. இது தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து வெளிவருகிறது. எனவே தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.